சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் கழிவுகள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் உள்ளார். சுகந்தகுமார், முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். கடந்த 7ஆம் தேதி அன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது வெகு விமர்சனம் கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னையை பொறுத்தவரை சுமார் 1524 விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் அந்த 1524 விநாயகர் சிலைகளும் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சுமார் 5 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை கரைப்பதற்கு டிராலி மூலமாகவும் 5 அடிக்கு மேல் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை கரைப்பதற்கு ராட்சத கிரேன்கள் 3 கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் நேற்றைய தினம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு 10 மணி வரை இந்த விநாயகர் சிலை கரைப்பு நடைபெற்று வந்தது. போலீஸ் பாதுகாப்பு பொறுத்தவரை சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் எந்த ஒரு அசைவம் நடக்காத வண்ணம் இங்கு பலத்த பாதுகாப்புடன் அந்த விநாயகர் சிலை கரைக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்று காலையில் பார்த்தால் நேற்று இரவு கரைக்கப்பட்ட அந்த விநாயகர் சிலை கழிவுகளானது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அருகே தேங்கியுள்ளது. தற்போது அதனை அந்த மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது 3 ஜேசிபி வாகனங்கள் மற்றும் 5 டிப்பர் லாரிகளை கொண்டு 50க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு இந்த கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி இரவு என்பதால் இரவு நேரத்தில் ஆங்காங்கே அந்த கழிவுகளை கொட்டிவிட்டு சென்று தற்போது அந்த விநாயகர் சிலையின் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த மரக்கட்டைகள், இரும்பு கம்பிகள், கயிறுகள் போன்றவற்றை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாகவே வீட்டில் வைத்து வழங்கப்பட்ட சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே போட்டுவிட்டு சென்றதால் அதனை அகற்றும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விநாயகர் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய அளவிலான கம்பிகள், மரக்கட்டைகள் அது கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றும், அது மட்டுமல்லாமல் பட்டினப்பாக்கத்தை பொறுத்தவரை மீனவ மக்கள் அருகே குடியிருக்கின்றனர். அவர்கள் அந்த விசைப்படகு மூலம் இந்த பகுதியில் கடலுக்கு செல்வர். அவர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் காலையில் இருந்தே இந்த ஜேசிபி வாகனை கொண்டு மாநகராட்சி இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறேன் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதனுடைய மீனவ மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு தந்து அவர்களுடன் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.